ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் சேரும். கமாண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, 21க்கு 34 வடக்க பார்த்த வாசல் சிங்கிள் பெட்ரூம் வச்சு ஒரு பிளான் போட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன பிளான் இதுதான். பார்த்தீங்கன்னா போர்ட்டிகள் வடக்கு பார்த்த மெயின் வாசல் போர்ட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 12 ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹாலு அது வந்து பார்த்தீங்கன்னா 9.8 வந்துடும். அதாவது 8.10 அதாவது பார்த்தீங்கன்னா 9:30க்கு மேலே போயிட்டாலே அது வந்து 10 அடி கணக்கில் தான் வரும் வாசல் பிரகாரம். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 12 அப்படியே ஹால்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 12 பெட்ரூமு. அட்டாச் பாத்ரூமும் பெட்ரூம்லேருந்து தனியாக கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து காமனாக வேணுனாலும் படி அடியில் கூட வச்சுக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் காமனாக ஹால்லேருந்து போகிற மாதிரியும் வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம் கொடுத்துருங்க. காமனாக போகிற மாதிரியும் கொடுத்துருக்கேன், பெட்ரூம்லேருந்து வர மாதிரியும் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு வேணுன்னா அந்த காமனாக ஹாலில் ஒரு டாய்லெட் எனக்கு வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் பூஜரமாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் பாத்ரூம் வச்சிங்கன்னா அப்படியே அந்த பாத்ரூம் சேர்த்து பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா ஹாலில் கிழக்கமாக திருப்பி நீங்கள் வந்து பூஜரம் வச்சுக்கலாம். புரியுங்களா? பெட்ரூமோடைய அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 12. அட்டாச் பாத்ரூம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா 5.8 வந்துடும். அது 4 இன்ச்சு செவரு. அந்த குறுக்க ஒரு கோடு போட முடியல 2 பாத்ரூம் சென்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு செவரு. படி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 9.1 வரும். அதாவது காலத்தில் 12 வந்துடும் படி ரூம். உங்களுக்கு வந்து அவுட்ரு படி வேணாலும் வச்சுக்கலாம், ஹால் பெருசாகவும் போட்டுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் இந்த வாசக்கால் மெயின் வாசக்கால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக இருக்கணும். அப்போ தான் வீடு வந்து மூலக்கொத்தில் வராது. வாஸ்துக்காக பார்த்தீங்கன்னா ஜன்னல் மெயின் வாசலேருந்து நேராக வைங்க. அதேமாதிரி பெட்ரூம்லேருந்து வச்சிங்கனாலும் அது பெட்ரூம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜன்னல் வைங்க. அப்போ தான் வந்து குத்தல் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா பிளாட்டோட நீளகலாம் வீட்டோட நீளகலாம் எந்த சைடு வாசல் எத்தனை பெட்ரூமுங்கிறத தெளிவாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போட்டு கொடுக்குறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.